இந்த மாடல் நம்ம வந்து கம்ப்ளீட் மாடலாம் டிசைன் பண்ண போறது இல்ல, இதோட ஆஃப் மட்டும் தான் டிசைன் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ப்ரொஃபைல். ஸோ இதோட ஆஃப் ப்ரொஃபைல் மட்டும் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை ஆப்போசிட் சைடு மிரர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாடலோட கம்ப்ளீட் 2D டிராயிங் நம்மகிட்ட இல்ல, பட் இதுக்கான ஸ்கெட்ச் இமேஜஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மொத்தமா ஒரு 7 ஸ்கெச்சஸ் இருக்குது. இந்த 7 ஸ்கெட்ச் நீங்க வந்து ஸ்னாப் எடுத்துங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச். ஸோ இது நம்ம சைட் பிளேன்ல கிரியேட் பண்ண போறோம். ஐ ஜஸ்ட் ஓப்பன் CATIA ஃபர்ஸ்ட், go to start menu, mechanical design. You can see here wireframe and surface design. Just click OK. So once open பண்ணதுக்கு அப்புறமா side pen யூஸ் பண்ணிக்கலாம். sketch option, go to spline command in profile menu. So இதை வந்து arc மூலமா நான் கிரியேட் பண்ணாம spline மூலமா கிரியேட் பண்றேன். just click 2 points and dimension option. First this one you can see in the drawing, you can take the snap 105 and just drag like this. So next point from here to here, so it is 55. Then height 10 mm, this one 8 mm. So once dimension கொடுத்ததுக்கு அப்புறமா just exit the workbench. So next, so our second sketch. So இதுதான் நம்மளோட second sketch. So இதை நம்ம வந்து நம்ம draw பண்றதுக்கு top line யூஸ் பண்ணிக்கலாம். just go to sketch option, top line. So orientationக்காக நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா I want to create 2 spline profile here. First spline வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து so 3 pointsல இந்த மாதிரி ஒரு spline. So இதோட dimension first mark பண்ணிக்கலாம். You can see in the drawing the dimension of 70, 35 and here 104, 101. So this one is 70 mm. So this one is 35, I think, yes, 35, and this point, this height is 104 and this one is 101, and you need to fix this point. So இது வந்து நமக்கு இதுல ஒரு டைமென்ஷன் இருக்குது, இதையுமே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 100 mm. Now you can see. Then I create one line here. From here to here, I create one line. Again, I go to spline command. First point, second point, third point, and fourth point is end here. ஓகேங்களா? இப்போ இந்த spline வந்து first tangent பண்ணணும். So go to this axis line, create one vertical line from here, and select this line and this spline. Constraint optionல போயிட்டு tangency apply பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்மூத் கனெக்டிவிட்டி வரும், அதனால தான். தென் அதே மாதிரி இங்கேயுமே நம்ம tangent அப்ளை பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட் அனதர் லைன் ஹியர், ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் திஸ் லைன் அண்ட் ஸ்ப்ளைன், ரைட் கிளிக், டான்ஜென்சி. ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம வந்து டான்ஜென்சி அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு பக்கம் நம்ம டான்ஜென்சி அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஐ ஜஸ்ட் அப்ளை த டைமென்ஷன் ஹியர் 65, 60. So this point, this dimension is 60 and this one, so it is 65. You can see the preview, it is constraint. So இந்த இடத்துல வந்து ஒரு fillet அப்ளை பண்ண போறோம். just apply the fillet of 8 mm radius here. See, இப்போ இந்த sketch கம்ப்ளீட் பண்ண அப்புறமா நான் எக்ஸிட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் sketch, செகண்ட் sketch இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம கம்பைன் ப்ரொஜெக்ஷன் பண்ண போறோம். தட் மீன்ஸ் if you look at this model, it's not a flat surface. இப்போ இந்த சைடு வியூல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், see, it's a arc profile, and டாப் வியூல பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம டைரக்டா வந்து ஃபில் கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு கர்வ் ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து இந்த ஆர்க் ப்ரொஃபைலை டிஃபைன் பண்ணோம், இன்னொன்று வந்து இந்த ப்ரொஃபைலை டிஃபைன் பண்ணோம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரே கர்வா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கம்பைன்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பைன்கிற ஆப்ஷன் இங்கே இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் வரும். அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன்ல போனீங்கன்னா இந்த பாப்அப் விண்டோல கமெண்ட்ஸ் இருக்கும். கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆல் கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஆல் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து கேட்டியில் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸும் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சியில் இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸும் வரும். இங்கே போய் நீங்கள் எடுத்து ட்ராக் பண்ணி வெளியில் வச்சிங்கன்னா அங்கே வந்துடும்.
ஓகேங்களா? இப்போ இந்த கம்பைன் ஆப்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் கோ டு திஸ் கம்பைன். இந்த ரெண்டு கர்வையும் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கர்வ், செகண்ட் கர்வ். ஸோ ஒன்ஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச், செகண்ட் ஸ்கெட்ச் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைச்சிருக்குது. இந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச், செகண்ட் ஸ்கெட்ச் ரெண்டையும் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். நவ் யூ கேன் சி. ஸோ திஸ் இஸ் அவர் கம்பைன் கர்வ். ஸோ இதை நீங்கள் வந்து சைட் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரைஞ்ச இந்த ஆர்க் ப்ரொஃபைலாக தெரியும். அதுவே நீங்கள் டாப் வியூவில் வச்சு பார்க்கும்போது நம்ம ரெண்டாவதாக வரைஞ்ச அந்த ப்ரொஃபைல் தெரியும் நமக்கு. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண ரிசல்ட் தான் நமக்கு இப்போ உங்க ஸ்க்ரீனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கம்பைன் கர்வ். இப்போ இதை நம்ம ஃபில் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். Here you can see that fill command in surface modeling. Fill command. Just select this closed loop and click OK. Now you can see our first surface is created. Next, இந்த ஹூட்ல வரக்கூடிய இந்த ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த டாப் சர்ஃபேஸ் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த பாட்டம்ல வரக்கூடியதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சம் ஹைட் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த பாட்டம்ல வரக்கூடிய ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ண போறோம். ஸோ இந்த பாட்டம் ப்ரொஃபைல் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, அகைன் இந்த ஸ்கெட்ச் பாருங்க, தேர்ட் ஸ்கெட்ச். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் எப்படி வரைஞ்சோமோ அதே ஸ்கெட்ச் தான், பட் இந்த ஹைட் மட்டும் நமக்கு வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் வரைஞ்ச மாதிரியே போயிட்டு இந்த சைட் பிளேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ டு சைட் பிளேன் அண்ட் இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்னா யூ கேன் ஹைட் இட். ஸோ இந்த மாதிரி ஹைட் பண்ணி விட்டுக்கலாம், நோ இஷ்யூ. கோ டு ஸ்ப்ளைன் கமாண்ட், just create 2 points and dimension option. So this length is 105. This point from here to here it is 55 and the height first one. So நம்ம first sketchல இது வந்து நமக்கு எவ்வளவு வேல்யூ வச்சோம் அப்படின்னா 10 mm வச்சோம். பட் இங்க வந்து நமக்கு 7 mm. செகண்ட் sketchல 7 mm. இந்த height வந்து பாத்தீங்க அப்படின்னா it is 5 mm. So now our sketch is fully constrained. So exit the workbench. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ரொஃபைலுக்கு வந்து ரெண்டாவது ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்கெட்ச் இதை நான் ஷோ பண்ணிக்கிறேன். இப்போ ஷோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் கர்வ் இதே நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கர்வையும் இதையும் ப்ரொஜெக்ட் பண்ணி நமக்கு ஒரு கம்பைன் ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம். இப்போ செகண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டாவது வரைஞ்ச இந்த ஸ்கெட்சையும் இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஓகேங்களா? I just go to combine profile again. Just select the first profile, second profile. Just click OK. Now you can see combine 2 is created. So இது create பண்ண sketch நம்ம hide பண்ணிக்கலாம். Just select and hide these two sketches. Now combine 2, I just turn on combine 1 also. Combine 1 நான் show பண்ணிக்கிறேன். Now you can see here. So இது நம்மளோட combine 1, இது நம்மளோட combine 2. ஓகேங்களா? இப்போ combine 1 வந்து ஆல்ரெடி நம்ம வந்து fill command யூஸ் பண்ணி fill பண்ணிட்டோம். நான் இதையும் show பண்ணிக்கிறேன். You can see here. இந்த கம்பைன் 1 கர்வை தான் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு நான் ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். I just apply some different color here. Better understanding. ஓகே. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து கம்பைன் 2 கர்வ் இருக்குல, இதே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். So go to fill command. Just select that combine 2 curve. இப்போ பாருங்க. So now you can see டாப்ல நமக்கு கம்பைன் 1 அதோட fill surface, பாட்டம்ல கம்பைன் 2 அதோட fill surface. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ப்ரொஃபைல்ல நம்ம வந்து ஒரு கட் கிரியேட் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஹுட் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த சர்ஃபேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா we need to create this arc profile. இதுல ஒரு ஆர்க் வருது பாத்தீங்கன்னா, இந்த ஆர்க் டிரா பண்ணணும், இந்த ஆர்க் டிரா பண்ணணும். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் இந்த சர்ஃபேஸை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ல ஜாயின் பண்ண போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கெட்சை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அவர் ஸ்கெட்ச் here you can see இது நம்மளோட ஸ்கெட்ச். ஸோ டைரக்ட்லி I can use to top line. ஸோ இந்த டாப் சர்ஃபேஸ் போய்க்கிறேன். போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் இந்த கர்வையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கோஇன்சிடென்ட். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இந்த கர்வையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் கோஇன்சிடென்ட். நெக்ஸ்ட் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ இது வந்து நமக்கு 50 mm. இந்த டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 48. தென் ஃபைனலாக இந்த டைமென்ஷன் இட் இஸ் 26. இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ இந்த கர்வை யூஸ் பண்ணி இந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ், ஸோ நான் இந்த ஃபில் சர்ஃபேஸ் 2 டெம்பரரியாக ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டாப்ல இந்த கர்வையும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வரைஞ்ச லேட்டஸ்ட் ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நான் அந்த சர்ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ண போறேன். பட் ஐ கான் டைரக்ட்லி ஸ்ப்ளிட்.
நான் இந்த ஸ்ப்ளிட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் see that split command. Just go to split. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டு கட். இந்த சர்ஃபேஸ்ல இருந்தா மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும். இதுதான் எலமெண்ட் டு கட். கட்டிங் எலமெண்ட் வந்து இந்த ஆர்க் ப்ரொஃபைல். ஸோ நான் கொடுத்தேன்னா எரர் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஆர்க் ப்ரொஃபைல் வந்து இந்த சர்ஃபேஸ் மேல லையிங் ஆகல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இட்ஸ் நாட் லையிங் ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ யூ ஹவ் டூ பாசிபிள் வேஸ். ஒன்னு இந்த ஆர்க் ப்ரொஃபைலை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த டைரக்ஷன்ல டைரக்டா எக்ஸ்ட்ரூட் பண்ணி இதுக்கப்புறமா ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா we can use projection option. Here you can see one command projection. ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும் projection. இந்த projection option யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டுமே ஓகே தான். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ you can use that. Now I just use projection option. projection optionல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து projected. இந்த கர்வை தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். சப்போர்ட் வந்து இந்த சர்ஃபேஸ் மேல ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கர்வ் வந்து இந்த சப்போர்ட் மேல நமக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். பட் இது வந்து எக்ஸாக்டா கரெக்டா ப்ரொஜெக்ட் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சம் டீவியேஷன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ் கிடையாது. இது வந்து ஒரு கர்வ் சர்ஃபேஸ். இந்த கர்வ் சர்ஃபேஸ் மேல நீங்க டைரக்டா ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கு கரெக்டா கிரியேட் ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் ஆப்ஷன்ல நார்மலுக்கு பதிலா யூ நீட் டு சேஞ்ச் அலாங் ஏ டைரக்ஷன். ஸோ அலாங் ஏ டைரக்ஷன் கொடுத்துட்டு சேம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெட்சை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த சப்போர்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ டைரக்ஷன் கேட்கும். ஸோ டைரக்ஷன்ங்கிறது ஸோ இது எந்த டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் ஆகணும். ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு அப் அண்ட் டவுன் இந்த டைரக்ஷன்ல தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இந்த காம்பஸ்ல டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுதுன்னா ஸோ இட் ஷோன் அஸ் Z டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணி இந்த Z காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இப்போ பெர்ஃபெக்டா இது வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ப்ரொஜெக்ஷன்ல அலாங் டைரக்ஷன் செட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இதான் நம்மளோட ப்ரொஜெக்ட் பண்ண கர்வ். இது நம்ம வரைஞ்ச ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச் தேவையில்லை. இந்த ஸ்கெட்சை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த சர்ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ண போறேன். I'm just going to use split command here. Split command போயிட்டு just select the surface and this arc. ஸோ இந்த பக்கம் தான் நமக்கு ரிமூவ் ஆகணும். நமக்கு கரெக்டாக தான் ப்ரிவியூ காமிக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் ஹைட் திஸ் ஸ்கெச்சஸ். ஓகே, ஹைட் திஸ் ஸ்கெச்சஸ். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் கிடைச்சிச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்ப்ளிட் வந்து இந்த ஆல்ரெடி நம்ம ஃபில் சர்ஃபேஸ் 2 கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபில் சர்ஃபேஸ் 2 வச்சிருக்கோம்ல. இதுக்காக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸோ இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன். ஓகேங்களா, நமக்கு இப்போ இந்த ஃபில் சர்ஃபேஸ் 2 இதுல நம்ம சேம் ஸ்கெட்ச் டிரா பண்ணி கட் பண்ண போறோம். இதுக்கான ஸ்கெட்ச் வந்து இங்க இருக்குது. ஜஸ்ட் ஸ்னாப் எடுத்துங்க. I just again go to top line and draw the spline profile. Just 1 2 3 அவ்வளவுதான். Once spline draw பண்ண அப்புறமா first select this point and this arc coincident. Select this point, this arc. Just coincident. Then dimension check பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் நமக்கு 58. Then you can see here 52. So this one 38 and here to here it is 40. So once the dimension எல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா so it is not 38, it is 30. Once இத கொடுத்ததுக்கு அப்புறமா sketch constraint ஆயிடுச்சு. just exit. இப்போ சேம் இப்போ டைரக்டா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. சேம் ஸ்டெப் ப்ரொஜெக்ஷன் கமாண்ட் போங்க. ப்ரொஜெக்ஷன் கமாண்ட்ல ஃபர்ஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச். அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இங்க வந்து அலாங் டைரக்ஷன் இருக்குதானு. நார்மல்ல இருந்தது அப்படின்னா அலாங் டைரக்ஷன் மாத்திக்கங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் சப்போர்ட்ல வந்து இந்த சப்போர்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. டைரக்ஷன்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு சூஸ் செட் காம்போனன்ட் பிகாஸ் you see this is our direction and click OK. Now you can see this is our project curve. Okay, so this is our project curve too. Now just I am going to project this one. Now I am going to split this surface using this project curve. இப்போ இந்த பக்கம் நமக்கு வந்து இந்த பக்கம் வேணும். இதோட ஆப்போசிட் சைடு ரிமூவ் ஆகணும். ஸோ அதனால வந்து அதர் சைடு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஐ கிளிக் ஓகே அண்ட் ஹைட் திஸ் ஒன். ஓகேங்களா, now you can see so this is our first split, this is our second split. so இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா particular height differenceல இருக்கும். you can see here so it is some particular height difference. so இந்த ரெண்டு height difference நம்ம கனெக்ட் பண்ண போறோம். so இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக we are going to use one command. here you can see that blend command.
ஸோ பிளண்ட் கமாண்ட்ல போயிட்டு டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் இந்த கர்வை செலக்ட் பண்ணுங்க, செகண்ட் வந்து இந்த கர்வை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு you can see here just check the preview. ஸோ ப்ரிவியூ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நவ் இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் நாட் டேஞ்சன்ட். இங்க பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரியேட்டட் இஸ் ஏ ஷார்ப் எட்ஜ். ஸோ இட் கிரியேட்டட் அஸ் ஏ ஷார்ப் எட்ஜ். பட் வி நீட் ஏ டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி ஆர் கர்வேச்சர் கனெக்டிவிட்டி. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிளண்டை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்மளோட இல்லைன்னா நான் இந்த பிளண்டை ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் டெலிட் திஸ் பிளண்ட் அகைன் I just go to this blend option. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கர்வ் கேட்குதுல, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கர்வ். அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த கர்வோட சப்போர்ட் வந்து இந்த சர்ஃபேஸ். ஜஸ்ட் செலக்ட் தி சர்ஃபேஸ். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் கர்வ் வந்து இந்த கர்வ், செகண்ட் கர்வோட சப்போர்ட் வந்து இந்த சர்ஃபேஸ். இப்போ இந்த கர்வுக்கு இது சப்போர்ட், இந்த கர்வுக்கு இது சப்போர்ட். இப்போ நம்ம சப்போர்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி செகண்ட் கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி பாயிண்ட், செகண்ட் கண்டினியூட்டியும் பாயிண்ட் வச்சீங்கன்னா ரெண்டுமே இந்த மாதிரி ஷார்ப்பா கனெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டில நான் டேஞ்சன்ட் செட் பண்ணிக்கிறேன், செகண்ட் கண்டினியூட்டி பாயிண்ட் வச்சுக்கிறேன். ப்ரிவியூ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி டேஞ்சன்ஷியலா இருக்கும், செகண்ட் கண்டினியூட்டி பாயிண்ட் அதாவது ஒரு எட்ஜ் மாதிரி இருக்கும். இப்போ நான் செகண்ட் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா செகண்ட்லேயே நமக்கு வந்து இந்த மாதிரி கர்வேச்சர் ஷேப் வரும். ஓகேங்களா? பட் இந்த கேஸ்ல நீங்க டேஞ்சன்ஷியல் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்ல கர்வேச்சர் கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்கும். யூ கேன் யூஸ் கர்வேச்சர் கண்டினியூட்டி. கர்வேச்சரும் டேஞ்சன்ஷியல் சிமிலரா தான் இருக்கும், சம் சின்ன டீவியேஷன் இதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ கர்வேச்சர் கண்டினியூட்டி யூஸ் பண்ணீங்கன்னா இதுல பெட்டர் ரிசல்ட் கிரியேட் ஆகும். ஸோ யூ கேன் சி ஹியர் கர்வேச்சர் கண்டினியூட்டி. இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரொஃபைல் ஸ்மூத்தா கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் அவர் ப்ரொஃபைல் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இதுல வந்து ஃபைனலா வந்து ஒரு கட் அவுட் இருக்குது. அந்த கட் அவுட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஈஸியா மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி we need to join this 3 ப்ரொஃபைல். இந்த மூணு சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா இருக்குது. ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் ஜாயின் சர்ஃபேஸ், செலக்ட் திஸ் ஒன், திஸ் ஒன், திஸ் ஒன். மூணையும் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இப்போ இது மூணுமே வந்து ஒரே சிங்கிள் சர்ஃபேஸா மாறிடுச்சு. அட்லாஸ்ட் ஃபைனலா இந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கட் கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் கோ டு டாப் பிளேன் அகைன். From here to here. So select this point, apply coincident. And dimension value from here to here, it is 60 mm. Height from this first point to this axis, it is 8 mm. And the radius is 50 mm. Now you can see our sketch is completed. Once complete பண்ணதுக்கு அப்புறமா இதே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண தான் செய்யணும். Go to project command, select this arc on this surface, direction right click பண்ணி set component, just click OK. Now just hide this one. இப்போ இதை யூஸ் பண்ணி split பண்ணலாம். Go to split command, select the surface and this sketch. Now you can see our profile is created. So once create பண்ணதுக்கு அப்புறமா we can mirror into opposite side. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் டூல் பார்ல சிமெட்ரிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிரர் ஆப்ஷன்லாம் அங்கே இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேட் ரொட்டேட் இந்த சிமெட்ரிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ டு சிமெட்ரி, செலக்ட் திஸ் சர்ஃபேஸ் அண்ட் திஸ் பிளைன். யூ கெட் தட் ரிசல்ட் ஆன் த ஆப்போசிட் சைடு. நவ் யூ கேன் சி நமக்கு எக்ஸாக்டா இந்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஃபைனலாக இந்த ரெண்டு சர்ஃபேஸையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் 1, 2 அண்ட் கிளிக் ஓகே. ஃபைனலாக அவர் சர்ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தது என்ன அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் கமாண்ட் பார்த்தோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் கமாண்டில் அலாங் டைரக்ஷன் நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டான அந்த கர்வ் ஷேப் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். தென் இதில் வந்து பிளண்ட் கமாண்ட் ஒன்று பார்த்துருக்குறோம். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கமாண்ட். இந்த பிளண்ட் கமாண்டில் இந்த 3 ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ பாயிண்ட் கண்டினியூட்டினா எப்படி கிரியேட் ஆகும். ஸோ இன்னொரு வாட்டி பாருங்கள், பாயிண்ட் கண்டினியூட்டினா நமக்கு இந்த மாதிரி ஸ்மூத் எட்ஜாக வராமல் ஷார்ப் எட்ஜஸாக வரும். ஸோ டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிரியேட் ஆகும், டேஞ்சன்ஷியலாக கிரியேட் ஆகும். கர்வேச்சர் மீன்ஸ் சேம் அதே தான், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி டேஞ்சன்ஷியலாக கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து பிளண்ட் கமாண்ட் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இந்த ஜாயின் சர்ஃபேஸ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அண்டில் தென் பாய். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.